உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங் அதாகப்பட்டது. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 1 lakh வரைக்கும் ஸோ எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஸோ நம்மளுடைய கேபிட்டலை வித்தின் 3 months நம்ம எப்படி டபுள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதாவது கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங். ஸோ இதை பற்றிய ஒரு விரிவான தெளிவான அருமையான விளக்கம் தான் இந்த பதிவு. சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை 1 by 1 நம்ம பார்த்துட்டே வருவோம். சரிங்களா? சரி, முதல் பாயிண்ட் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் இதுக்கு மினிமம் தேவை அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் பாயிண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 rupeesலேருந்து 1 lakh வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் எது வேணுனாலும் இருக்கலாம். ஸோ டசின் மேட்டர். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 20,000 இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் 10,000 ரூபா கூட வச்சுக்கலாம், 20,000, 50,000, 1 லட்சம். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணாம். ஸோ அது என்ன ஏதுன்றது அடுத்து உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒன்று முடிவு பண்ணிட்டோம். கேபிட்டல் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எது வேண்டுமானாலும் இருக்கலாம், மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன். ஸோ இப்போ நம்ம கேபிட்டலாக நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அப்போ ரிட்டர்ன் வந்து என்னென்னா நம்மளோட கேபிட்டல் டபுள். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, ரிட்டர்னும் நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டபுள் பண்ண போகிறோம் வித்தின் 3 months. சரி, அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக்கப் அல்லது டாப் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இது வந்து எதற்காக அப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 20,000 நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த 20,000 பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றதை வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ 20,000க்கு 25% அப்படிங்கிறது 5,000 ரூபா வருங்களா? 10,000 ரூபாய்க்கு 2,500 ரூபா வரும். இது 20,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா வரும். 50,000 ரூபாய்க்கு 12,500 ரூபா வரும். 1 லட்ச ரூபாய்க்கு 25,000 ரூபா வரும். 25% அப்படிங்கிறது. சரி, இந்த அதாவது இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கேபிட்டல் வந்து 10,000 ரூபா அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,500 ரூபாய் வச்சுக்கணும். சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் அப் பேக்கப்னு சொல்கிறேன். ஸோ இது எதற்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ என்னோட கால்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். இன்கேஸ் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா லாஸ் ஆகிறத வச்சுப்போம். அப்போ 500 ரூபா லாஸ் ஆகும்போது அந்த பேக்கப்பில் இருந்து நம்ம 500 ரூபாய் எடுத்து போட்டுப்போம். அதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை ப்ராஃபிட்டில் போகுது, 500 ரூபா ப்ராஃபிட்டில் போகுதுன்னா அந்த பேக்கப் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய கேபிட்டல்லேருந்து இப்போ 10,000 ரூபான்னா 12,500 ரூபா நம்ம வச்சுருப்போம். ஆனால் 10,000 ரூபாய்க்கு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 500, 1000, 2,000 லாஸ் ஆகும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த 25% இருக்குது பார்த்தீங்களா பேக்கப்பு, அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். அவ்வளோதான். இல்லை நம்ம இந்த நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 தான், 20,000 தான், இதிலேருந்து ப்ராஃபிட்லேயே போகிறோன்னா அந்த அதாவது பேக்கப் அதாவது டாப் அப் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 25% மேலே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 25% மேலே நம்ம ப்ராஃபிட்டில் போதும் அப்படின்னா இந்த பேக்கப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். டசின் மேட்டர். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட். ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கேபிட்டலில் முடிவு பண்ணிட்டோம், ரிட்டர்னை வந்து நம்ம டபுள் பண்ணுறதை முடிவு பண்ணிட்டோம் வித்தின் 3 months. சரி, என்ன செக்மெண்ட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம்? அப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 90% ஈக்விட்டி இன்ட்ராடே. அதாவது ஈக்விட்டியில் அதாவது நம்ம 200 ஸ்டாக்ஸ் இருக்குங்களா? எஃப்என்ஓவில் ஆக்சுவலாக 200 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 200 ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்ஸில் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு சில பேட்டர்ன் ஃபார்மேஷன் வச்சுருப்போம். அது எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து நம்ம கால்ஸ் கொடுப்போம். கரெக்டுங்களா? சரி, இப்போது ஈக்விட்டியில் இன்ட்ராடே அதாவது இதுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதை நான் அடுத்து சொல்கிறேன். அல்லது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து ரொம்ப ரேர் தான். இன்கேஸ் 10,000 ரூபா தான் உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிற போது நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வேல்யூ வந்து அதிகம் மாறும் இல்லைங்களா? ஸோ அதனால் 90% வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுவோம். எக்காரணத்தை கொண்டும் அடுத்த நாள் ஹோல்டிங் பண்ண மாட்டோம். ஈக்விட்டியில் இன்ட்ராடே மட்டும்தான் பண்ணுவோம் 90%. சரிங்களா? அது எந்த ஸ்டாக்கில் வேணுனாலும் இருந்துட்டு போகலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா சரி, நம்ம அதை அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ். இதுதான் நான் சொல்கிறது. அதாவது ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ மற்ற செக்மெண்ட் இருக்கட்டும், ஸோ அதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சராக இருக்கட்டும், ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு இது மட்டும் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் ஈக்விட்டியில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது எல்லா புரோக்கருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 5 times எக்ஸ்போசர் கொடுத்துருப்பாங்க.
இப்போ 5 டைம் எக்ஸ்போஷர்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 10,000 இருக்கா, 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் 50,000 அதாவது 5 டைம்ஸ் 5ஆல் நம்ம பெருக்கணும். 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குட்டியில் இன்ட்ராடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுடணும், இல்லை அன்றைக்கே விற்று அன்றைக்கே வாங்கிடணும். அதுதான் ஈக்குட்டியில் இன்ட்ராடே. இது வந்து எல்லா புரோக்கர்ஸுமே கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுடைய புரோக்கர்ஸ் 5 டைம்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும், அது இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை 5 டைம்ஸ் எங்கள் புரோக்கர் கொடுக்கல அப்படின்னா ஸோ என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 5 டைம்ஸ் டிஃபால்ட் கண்டிப்பாகவே வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லிவரேஜ் நம்ம முடிவு பண்ணிட்டோம். 5 டைம்ஸ் மினிமம் நம்மளுக்கு இருக்கணும். சரி, அடுத்து 6வது பாயிண்ட். சரிப்பா, கேபிட்டலாக முடிவு பண்ணியாச்சு, ரிட்டர்னை முடிவு பண்ணியாச்சு, என்ன செக்மெண்ட்டு எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, லிவரேஜ் எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி டபுள் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதான் என்னுடைய கால்ஸ். நான் வந்து உங்களுக்கு டெய்லி நான் கால்ஸ் கொடுப்பேன். ஸோ டெய்லி 1 or 2 கால்ஸ் இருக்கலாம், இல்லை கால்ஸ் இல்லாமலும் போகலாம். ஸோ நம்ம ஒரு சில பேட்டர்ன் ஃபார்மேஷன் வச்சுருப்போம். அது வந்து டிபெண்டிங் ஆன் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஒரு சில பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுப்பேன். அந்த கால்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம டபுள் பண்ண போகிறோம். சரிங்களா? வித்தின் 3 மந்த்ஸில். ஸோ இன்கேஸ் வித்தின் 3 மந்த்ஸில் அக்கௌண்ட்டு டபுள் ஆகலை, இல்லை லாஸில் இருக்குன்னா அடுத்து நான் வரேன். அதுக்கெல்லாம் நான் அடுத்து நான் வரேன். சரி, ஓகே. இப்போது நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 6 பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது பாயிண்ட்ஸ். இப்போ நான் கால்ஸ் கொடுக்குறதா சொல்லிட்டேன், என்னோடய கால்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் கால்ஸ் தான், ஃப்ரீ கால்ஸ் கண்டிப்பாகவே கிடையாது, பெய்ட் கால்ஸ் தான். சரி, இப்போ பெய்ட் கால்ஸ்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ நாங்கள் என்ன எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு 2,000 நீங்கள் பே பண்ணணும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், 10,000 வந்து இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், அதுக்கு மேலே வேண்டாம், அது நம்ம அப்புறம் பேசிப்போம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு நான் பெய்ட் கால்ஸுக்கு நீங்கள் எனக்கு 2,000 பே பண்ணணும். சரி, இந்த 2,000 ரீஃபண்டபிள் தான். சரி, அதுக்கு அடுத்து நான் வரேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த 2,000 எதுக்கு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுறது. சரி, வித்தின் 3 மந்த்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டை நான் டபுள் பண்ணுறதுக்கு தான் இந்த 2,000. சரி, அதாவது 1 மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ அக்கௌண்ட்டு டபுள் ஆகிடுச்சுப்பா. சரிங்களா? அக்கௌண்ட்டு டபுள் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் 2,000 பே பண்ணி மறுபடியும் அப்போ தான் நான் கால்ஸ் தருவேன். அடுத்து டபுள் உங்களுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபீஸ். ஓகேவா? அது 2 மாதமாக இருந்தாலும் சரி, 3 மாதமாக இருந்தாலும் சரி, 1 மாதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுற வரைக்கும் இந்த 2,000 தான் எனக்கு ஃபீஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், 50,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து 20,000 தான். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ரீஃபண்டபுள்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீங்கள் எனக்கு பே பண்ணக்கூடிய அந்த 2,000 ரீஃபண்டபுள் தான். இதை வந்து 2 விதத்தில் உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ உங்களுடைய கேபிட்டல் இருக்குது, கேபிட்டலில் நான் 80%, சரிங்களா, உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் 10,000 போட்டிக்கிறீங்க, 80% அப்படிங்கிற போது 8,000 வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ் பண்ணிட்டேன். 20,000 போட்டுக்கிறீங்க, 16,000 லாஸ் பண்ணிட்டேன். 50,000 போட்டுக்கிறீங்க, அது என்னது 80%னா எவ்வளோ 40,000 வருங்களா? ஸோ அந்த 80% உங்களுடைய அக்கௌண்ட்டை நான் கால்ஸ் கொடுத்து லாஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபீஸ், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எனக்கு ஃபீஸாக கொடுத்த 2,000 நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். இல்லை நாங்கள் லாஸ் பண்ணதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாகவே முடியாது. இன்கேஸ் ஒரு கிளாஸ் எடுத்தோ இல்லை இந்த மாதிரி கால்ஸ் கொடுத்து உங்கள் லாஸ் பண்ணுற அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லை, என்னுடைய ஃபீஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரிங்களா? சரி, 2வது யுதம். ஸோ 2வது யுதம் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ லாஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ப்ராஃபிட் இருக்குல்ல. ஸோ ப்ராஃபிட் வந்து என்னென்னா, இப்போது நான் 3 மந்த்ஸில் உங்களுடைய கேபிட்டலை நான் டபுள் பண்ணுறேன். இது வந்து நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான். 3 மாதத்தில் 50% தான் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. மீதி 50% இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஃபீஸாக கொடுத்தாலும் 50% நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அதாவது 2,000 கொடுத்தீங்களா, அதில் 50% 1,000 நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவேன் 3 மாதத்தில். இல்லை 70% ப்ராஃபிட் ஆகிருக்கு, மீதி 30% இல்லை, நான் 30% உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ புரியுதுங்களா? ஸோ 2 விதத்தில் நான் கொடுப்பேன். 80% உங்களுக்கு கேபிட்டலாக இல்லை நான் லாஸ் பண்ணிட்டேன்னா நான் என்னோடய கால்ஸ் மூலிமா உங்களுடைய நீங்கள் எனக்கு பே பண்ண அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் 2,000 ஃபீஸு. இல்லை ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன், ஆனால் டபுளாக பண்ணலையே,
அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போது எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். 50% ப்ராஃபிட்டா, 50% இல்லையா, 50% மட்டும் நான் உங்கள் ஃபீஸை நான் எடுத்துப்பேன், மீதி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 9வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை விளக்கமாக சொல்லிட்டு வரேன். இதில் ஏதாவது நிறை குறைகள் குற்றம் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டெலிகிராமில் கால் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 9வது பாயிண்ட்ஸ். 9வது பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா ஜாயினிங். ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதாவது சாட்டர்டே சண்டேஸ், இப்போ இன்கேஸ் சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதாவது முதல் ட்ரேடிங் டேஸ் என்றைக்கு வருதோ அன்னையிலிருந்து தான் கணக்கிடப்படும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து 30ஆம் தேதி வரைக்கும் அல்லது 31ஆம் தேதி வரைக்கும் 1 மந்த். அந்தமாரி வருதுங்களா? அதுதான் கணக்கு. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு 2ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த 2ஆம் தேதியிலேருந்து 3 மாதம், 5ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்களா 5ஆம் தேதியிலேருந்து 3 மாதம், 10ஆம் தேதியா 10ஆம் தேதியிலேருந்து 3 மாதம், 20ஆம் தேதியா 20ஆம் தேதியிலேருந்து 3 மாதம். நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ முதல் ட்ரேடிங் டேஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து 3 மாதம் கணக்கிடப்படும். சரிங்களா? சரி, இப்போது கடைசி வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ். நம்மளுடைய கால்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4-5 உட்பிரிவுகள் இருக்குது. நம்மளுடைய கால்ஸ் நான் கொடுக்குறதா சொல்லிட்டேன், நம்ம அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுறதா சொல்லிட்டோம், இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லிட்டோம். சரி, நம்மளுடைய கால்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா எல்லாமே இன்ட்ராடே தான். ஈக்விட்டி செக்மெண்ட்டில் அல்லது ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். 10ல் 1 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈக்விட்டியில் இன்ட்ராடே, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இன்ட்ராடே கால்ஸ் தான். எக்காரணத்தை கொண்டும் அடுத்த நாள் ஹோல்டிங் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசரில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். கரெக்டுங்களா? 5 டைம்ஸ் எக்ஸ்போசர் இருக்குது. 10,000 50,000 நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இப்போ 20,000 நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன்னா அப்போ 1,00,000 நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். நம்மளோட கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ எக்காரணத்தை கொண்டும் அடுத்த நாள் ஹோல்டிங் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கே புக் பண்ணுறோம். சரி, அடுத்து இதில் 2வது உட்பிரிவு என்னென்னா என்னுடைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதாவது பை லிமிட் அல்லது செல் லிமிட் கொடுப்பேன், இல்லை பை ஸ்டாப் இல்லை செல் ஸ்டாப் கொடுப்பேன். இது ஒரு சில பேருக்கு புரியாது. அதாவது பை லிமிட் அல்லது செல் லிமிட்னா என்னென்னா இப்போ 100 ரூபாயில் வந்து ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா 90 ரூபா வந்தால் தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை 90 ரூபா வந்தால் தான் செல் பண்ணணும். அது தள்ளி தான் கொடுப்பேன். மினிமம் 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் கால்ஸ் கொடுத்துருவேன். அது வந்து எதற்காகன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை நான் டெலிகிராம் குரூப்பில் நான் ஆக்சுவலாக லிங்க் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரே மெசேஜாக நான் கொடுப்பேன். இந்த பாயிண்டில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பை லிமிட், இது வந்து டார்கெட்டு, இது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கொடுப்பேன். மினிமம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருவேன். அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பை பண்ணுங்கள், இப்போ செல் பண்ணுங்கள், இப்போ டார்கெட்டை புக் பண்ணுங்கள், இப்போ லாஸ் புக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, மினிமம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த மெசேஜை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிடணும். சரிங்களா? உங்களுக்கு டைமிங் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 20,000 அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த இத்தனை ஸ்டாக் பை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லணும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு 20,000 கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நான் 100 ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்னு நான் கொடுப்பேன் உங்கள்கிட்ட. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 தான் வச்சுப்போம். அப்போ நான் 100ன்னு சொல்லும்போது நீங்கள் டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அதாவது 50 ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வாங்கணும், விற்கணும். இல்லை உங்களுடைய கேபிட்டல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,000 ரூபாய் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதாவது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் வந்து சேம் தான். ஆனால் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். 40,000 ரூபாய்ன்னும் போது அப்போ 100 ஸ்டாக்ஸ் நான் 20,000 ரூபாய்க்கு 100 ஸ்டாக் சொல்லியிருக்கேன். அப்போ 40,000 ரூபாய்க்கு 200 ஆகுமா? இதுவே 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு இன்ட்டு 5 வருங்களா? அப்போ 500 ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ண வேண்டியிருக்கும், செல் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் விஷயம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நான் 20,000 அப்படிங்கிற கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நான் சொல்லுவேன். மற்ற இதுக்கு நீங்கள் இது பண்ணி இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாகப்பட்டது நான் எத்தனை ஸ்டாக் பை பண்ண சொல்கிறனோ, எத்தனை ஸ்டாக் செல் பண்ண சொல்கிறனோ, எந்த ஸ்டாக்கில் சொல்கிறனோ அதை தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? மணி மேனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் நம்ம சொல்கிறோம்னா மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாகவே சொல்லலாம் நிறைய நம்ம தவறான ட்ரேடிங்லேருந்து நம்ம லாபத்தை ஈட்டலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் எவ்வளோ ஸ்டாக் நான் சொல்கிறனோ, எங்கே பை பண்ணணுன்னு சொல்கிறனோ, எங்கே செல் பண்ணணுன்னு சொல்கிறோம்
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆகணும், கரெக்டாக எக்ஸிட் ஆகணும். நான் சொல்கிற மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு நான் விட்டுருந்தாலும் குற்றம் குறைகள் நான் மறுபடியும் சொல்கிறேன். குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால், நிறை குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டெலிகிராமில் கால் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராமில் நீங்கள் டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.